ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம ஃபேமிலியோட பிக்னிக் போயிருந்தோம். அதோட ஃபஸ்ட் நாளுக்குள்ளே வீடியோ போட்டாச்சு. அது டே 1 வீடியோ, இது டே 2 வீடியோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இது டே 1 நைட்டோட எண்ட் வீடியோ. இது அந்த வீடியோவில் கிளிப்பு மிஸ் ஆகிட்டு இதில் சேர்த்துருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, பாருங்கள். இங்கே இருக்கிற ஒரு கப்பல் நம்ம பார்த்தோம் இல்லையா, எங்களோட ஃபேமிலியில் பெரியவங்க மூத்த ஜோடிஸ். அவங்க நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்போதுமே இணைப்பெரிய தம்பதிகளாகவே இருப்பாங்க. ஒரு பறவை உண்டுல்ல, அந்த பறவை பேர் நானும் யோசித்து பார்க்க மறந்துருச்சு, வரமாட்டேங்குது. ஒன்று இல்லைன்னா ஒன்று இருக்காது. அப்புறம் தண்ணி குடித்தாலும் அது ஒரு ஆண் பறவை குடிக்கட்டுன்னு பெண் பறவையும், பெண் பறவை குடிக்கட்டுன்னு ஆண் பறவையும் குடிக்காமல் இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரி அந்த பறவைங்க கூட சேர்ந்தவங்க தான் எங்கள் வீட்டில் இருக்கிற நம்பர் 1 ஜோடிஸ், பெரியவங்களான அக்கா தான். சரி வாங்க, நெக்ஸ்ட் நாள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ரெசார்ட் இப்படி தாங்க இருந்துச்சு. எவ்வளோ ஒரு அமைதியாக அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இப்படி இருக்கிற இந்த ரெசார்ட்டு எப்படி ஆகுதுன்னு மட்டும். எனக்கு என்னமோ வழக்கம் போல் காலையில் 6 மணிக்கு மேலே தூக்கம் வர மாட்டேன்ருச்சு. அதனால் நானும் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு வந்துட்டேன். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க, அவங்களும் சொல்லி வச்ச மாதிரி. சரி வாங்க அப்படியே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் அப்படியே சும்மா அப்படியே காலையில் பார்த்துக்கிட்டு இருக்கல, இந்த பனி மூட்டத்தில் ஒரு சவுண்டு, பனி மூட்டத்தில் சின்ன மலைச்சாரல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மயில் அலற சத்தம் கேட்டுச்சு. சரி அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புல்வெளியில் நடந்தேன். இதில் நடக்கையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் செருப்பு இல்லாமல் நடக்கிறோம் இல்லையா, அந்த ஃபீலிங் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம எங்கே போனாலும் இப்போ தான் செருப்பு இல்லாமல் போகிறது இல்லையே, அதனால் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்காகவே கொஞ்சம் நேரம் இந்த புல் தரையில் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் மயிலை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். மயில் கண்ணில் அம்பிடவே இல்லை. சரி இவங்களும் எந்திரிச்சு வந்தாங்க இல்லையா, இதில் நின்று ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. என்னமோ உண்மையான காலையை அடக்கிற மாதிரி ஓவராக தான் ஆக்ட் கொடுக்குறாங்க. நடக்குன்னு பார்க்கலாம். நாட்டாம பாதம் பட்டா வண்டி பிள்ளை மட்டும் காப்பாத்தோம். எங்களுக்கெல்லாம் மனசில் அப்படியே ரொம்ப தேவியானின்னு நினைப்பு. மல்லிகைங்க மாதிரி ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தோம். சாரி, மற்றவங்களாம் ஆடலாம், ஓகே, நான் ஆடலை, கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல. இங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கியிருந்தோம் இல்லையா ரூமு, அதுக்கு பின்னாடி பின் சைடில் இந்த பேக்யார்ட், அதாவது பின்வாசல் இப்படி தான் இருந்துச்சுங்க. அழகாக ஒரு சின்ன கார்டன் மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சோடனே நம்ம முகத்தை கழுவணுமா, கிச்சனில் போய் அடுப்படியாக பார்த்தோமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. அப்பாட நம்ம ஒரு ஃப்ரீயாக பாத்திரங்கள் வேண்டாம், அடுப்பு துடைக்க வேண்டாம், சாப்பாடு பண்ண வேண்டாம், எல்லா வேலையிலேருந்து நமக்கு ரெஸ்ட்டுப்பா அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே ஜாலியாக அந்த கார்டனில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே அங்கேருந்து ஒரு அழைப்பு, காலையில் நாஸ்டா ரெடி ஆகிட்டு வாங்க எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தல பார்த்தோம் என்ன பண்ணி வச்சுருக்காங்க நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கையில் சாலட், வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவ், மிசல் பாவ். நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் நிறைய போட்டிருப்பேன். மகாராஷ்டிரன் அந்த அவங்களோட எப்படி சொல்ல, ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் மிசல் பாவ் ஒரு முக்கியமான சாப்பாடு. அந்த சாப்பாடு இருந்துச்சு. அது கூடவே அவல் உப்புமா, இங்கே போகா சொல்லுவாங்க, அவல் போகா. அதுக்கப்புறம் இது முட்டைங்க. நான் கூட இந்த சோயாபீனை சில நேரம் அரைச்சி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, அதுன்னு நினச்சிக்கிட்டேன். இது முட்டை புர்ஜி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம முட்டை பொடிமாஸ் சொல்லுவோம் இல்லையா, இங்கே முட்டை புர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த அருமையான சாப்பாடை நமக்கு ரெடி பண்ணி கொடுத்த அந்த நல்லவங்க இவங்க தாங்க. இவங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம ஃபேமிலியோட ரவுண்டுக்கிட்டே அடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நான் சொன்னேன் இல்லையா, நோட் த பாயிண்ட். அவங்க பாருங்கள் 2 பேரும் ஒன்றாவே இருக்கிறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள், அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க. அஷ்மிகா ஹாய், அனு ஹாய். அவ அங்கே
சாப்பிட்ற வரைக்கும் போக மாட்டவன். அவளே வர எனக்கு ஒரு பிளேட் வாங்கி தாங்கன்னு சொன்னோம்ல. நமக்கும் ஒரு பிளேட்டை வாங்கிட்டு வந்தாச்சு. நான் வந்து சொன்னேன் அவர்கிட்ட, நான் தான் வாங்கினேன் கடைசி, அவங்களாம் வாங்கி தரல. சொன்னேன் எனக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் நிறையா அள்ளி போடாதீங்க, நான் இவ்வளோ சாப்பிடுவேன், எனக்கு வந்து குழம்பு தான் நிறைய வேணும், ஸ்நாக்ஸ் கம்மியாக தான் வேணும்னு சொன்னேன். நான் சொன்னது அவர் காது கொடுத்தே வாங்கிக்கலாம். அவர் மனம்போக்கில் அள்ளி போட்டுட்டார். சரி வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தேன். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்மளோட ராஜமாதா வந்துட்டாங்க. சரி வாங்க ராஜமாதா எப்படி சாப்பிடுதாங்கன்னு பார்க்கலாம். அந்த பண்ணை எடுத்து அப்படி பிச்சு அந்த மிசலா அப்படி ஒரு தடவை இப்படி ஒரு தடவை தடவி அந்த வெங்காயத்தையும் வச்சு சேர்த்து ஒரு வாய் சாப்பிட்டாச்சு. சரி பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் வாய்ச்சி பண்ணி பார்ப்போம். சரிங்க, அவங்க சாப்பிட்டாச்சு. இப்போ ஒரு வழியாக அவங்க மட்டும் இல்லை எல்லாருமே சாப்பிட்டாச்சு. அடுத்தது என்ன, குளியல் தான். இதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம். திங்கணும் குளிக்கணும் தூங்கணும் விளையாடணும். இதுதாங்க நடந்துச்சு ரெசார்ட்டில். இதுதான் நடந்துச்சு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாருக்கு எப்படி ஃபீல் பண்ணாங்களோ இல்லையோ தெரியல. எனக்கு 2 நாளாக அடுப்பு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்தது பார்த்துக்கோங்க. இதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், இந்த இதயம் பலகீனமானவங்களாம் தாராளமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க, பார்க்க முடியாதுங்க. எங்களுக்கே கொஞ்சம் எனக்கே ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. சரி வாங்க எடுத்தாச்சு போடும் அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோவில் ஒரு நல்ல சீனை பாருங்கள். அவங்க 2 பேரும் விடாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட தங்கச்சி ஒருத்தங்க பாருங்க அவங்க எப்படி ஆடுறாங்க பாருங்கள். என் ராசாலாம் அப்படிங்க மாதிரி சீன் வச்சுருப்பாங்க. நல்லா நோட் பண்ணுங்கள். அப்புறம் இதெல்லாம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரெசார்ட்டில் வந்து டிஜே போடுவாங்க. அந்த டிஜேக்கு தான் அவ்வளோ அலப்புறேன். நான் வந்து மியூசிக்லாம் ஆட் பண்ண முடியல. பண்ணால் நான் சொன்ன மாதிரி தான் காப்பி ரைட்ஸ். சில பேர் நேற்று வாட்ஸ்அப்பில் காப்பி ரைட்ஸ்னால் என்னென்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் சில பேர் கேட்டிருந்தாங்க. காப்பி ரைட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து ஒரு பாட்டை வந்து பெரிய ஷார்ட் வீடியோவில் சேர்த்துக்கலாம், ஷார்ட்ஸில் சேர்த்துக்கலாம். பெரிய வீடியோவில் சேர்த்தோம்னா அந்த மியூசிக்குள்ளே அந்த வீடியோக்குள்ளே பைசா யார் அந்த மியூசிக் ஓனரோ அவங்களுக்கு போய் சேரும். ரொம்ப தேவையில்ல, கஷ்டப்பட்டு எஃபர்ட் பண்ணி வீடியோ போடுறது நம்ம நோகாமல் நொங்குதுங்கிறது அவங்களா. அப்படி ஒரு மியூசிக்கே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தாங்க பேசுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்களேன் அண்ணனும் தம்பி எப்படி குதித்து விளையாடுறாங்க குளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதில் வந்து யார் அண்ணன் யார் தம்பின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி தான் கிடையாது. நீங்கள் எப்படி நினச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பெருசாக இருந்தவங்க அண்ணன், சின்னதாக இருந்தவங்க தம்பின்னு அப்படி நினைக்கவே கூடாது. தோல் மேலே இருந்தவங்க சின்னதாக இருந்தவங்க தான் பெரிய அண்ணன், தூக்கி வச்சுருந்தவங்க தான் தம்பி. அதுவும் கடைக்குட்டி தம்பி, சின்ன தம்பி. சரியா? அப்புறம் அவ்வளோதாங்க, செம்ம ஜாலியாக போய்கிட்டு இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. தண்ணியில் ஆட்டம் அப்படி ஒரு ஆட்டம். அதுவும் நான் கேட்கவே வேண்டாம். நம்ம ஊரில் அது என்னது வாத்தில் வாய்க்கால குதிக்கிற மாதிரி ஓடி வந்து தொப்புன்னு வந்து உள்ளே விழுந்து குதிச்சோங்க. செம ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே பாருங்களேன், ரெசார்ட்டு ஃபுல்லாக எங்கள் ஃபேமிலி தான் நிற்கிது. ஆக்சுவலாக வேறு ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. நம்ம படம் தான் பெரிய படையாச்சே. நம்ம உள்ளே இறங்கினோடனே அப்படியே அவ்வளோ பேரும் ஓரம் கட்டிட்டாங்க, ஓரமாக போயிட்டாங்க. அவங்களாம் அதிகமாக தண்ணிக்குள்ளே வரல. எங்கேருந்து வருவாங்க? சுற்றி நம்ம நிற்கும். இதில் எங்கேருந்து வருவாங்க? அதனால் அவங்கெல்லாம் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, இங்கே வந்து பந்த தண்ணிக்குள்ளே போட்டு வாலிபால் மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தோங்க. அடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஆட்டம்லாம் தேவையா? வீடு வா போவோங்கிறது காடு வாங்கிற வயசில் டான்ஸு. பாருங்க, இதெல்லாம் ரீல்ஸுங்க. என்ன பாட்டுன்னு தான் எனக்கும் தெரியலை. நீங்களாம் ஏதாவது ஒரு பாட்டு, அதாவது மானே தேனி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஏதாவது மைண்டில் போட்டுக்கோங்க. இதுவும் ரீல்ஸ்.
இது என்ன பாட்டாக இருக்கும்? உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. தோணுனவங்க ஃபேமிலி வீடியோஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்த டியூப்பை பார்த்திங்களா எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு குளிக்கிறதுக்கு தனியாக இடம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சரியா எவ்வளோ நேரம் பிள்ளைங்க தனியாகவே விளாடுவாங்க, கொஞ்சம் நேரம் நம்ம பக்கத்துலேயே போடும் அப்படின்னு சொல்லிட்டு டியூப்பை தூக்கி உள்ளே தூக்கி போட்டு குழந்தைங்க தூக்கி உள்ளே போட்டு நல்லா முக்குன்னு முக்கியாச்சுங்க. பாருங்கள், மழைக்குள்ளே நல்ல ஒரு குளியல். இந்த மாதிரிலாம் நீங்கள் குளிச்சிருக்கீங்களா? எவ்வளோ தைரியமாக சின்ன பிள்ளைய போட்டு குளிப்பாட்டுறோம் பார்த்தீங்களா? நாங்களாம் வேறு லெவலு. யார்பா இது? பிள்ளைக்கு மூஞ்சி தெரியாத அளவுக்கு கண்ணாடியை மாட்டி விட்டது. பிள்ளைக்கு தெரிய மாட்டேங்குப்பா, நல்லா தாப்பா இருக்குது. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கேமராவை மெல்லமாக இந்த பக்கம் திருப்பினா மாமா குளிச்சிக்கிட்டு இருக்காங்கங்க. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அப்படிங்கிற மாதிரி அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு கம்பெனி வந்து இவங்களுக்கு கூட இன்னும் அந்த சித்தப்பாவும் வந்திருந்தாங்கன்னா பிக்னிக் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இவங்க மட்டும் கிடையாது, ஃபேமிலி வந்து இன்னும் பெருசுங்க. இது வந்து ஒரு பங்கு தாங்க. இன்னும் நிறைய ஆட்கள் வந்து வரல. எல்லாருக்கும் வந்து சேம் டைமில் வந்து டைம் செட் ஆகலை, அதனால் வர முடியல. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. சின்ன ஒரு என்ன சொல்ல மினி பிக்சர் தாங்க. மெயின் பிக்சர்லாம் இன்னும் நிறைய இருக்காங்கங்க. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அப்படியே தண்ணியில் முங்கு நீச்சல் போட்டு முங்கி விளாண்டுட்டு இருந்தோம். ஒரு 2 கண்ணாடியை வச்சு நாங்கள் அவ்வளோ பேரும் அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தோங்க. அந்த ஓப்பனிங் வீடியோவில் கூட அந்த கண்ணாடி போடுற வீடியோஸில் கூட அந்த கண்ணாடியை நல்லா பாருங்கள். எல்லோரும் ஒரே வகையான கண்ணாடியை தான் போட்டிருப்போம். இந்த பாருங்கள் என்ன ஆட்டம். உண்மையிலே நம்மளோட மைண்டில் வந்து நம்மளோட வாழ்க்கையில் எல்லா நாட்களையுமே வந்து மைண்டில் வச்சுக்க முடியாது. ஆனால் ஒரு சில நாட்களை மறக்கவே முடியாது பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருந்துச்சுங்க. இதை வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு நாளாக தான் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஃபேமிலியோட பிக்னிக் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வாட்ஸ்அப்பில் சொல்லி அனுப்புகிறீங்களே அவங்களாம் வந்து கமெண்ட்டில் போடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ரீல்ஸ் தாங்க போய்கிட்டே இருந்துச்சு. இங்கே பாருங்களேன் எப்படி உழுறாங்கன்னு. இதெல்லாம் ஸ்லோ மோஷனில் எடுத்துருக்குறாங்க. அதிகமாக ரீல்ஸ் எடுத்தாங்க. நல்லா தான்ப்பா இருக்குது பார்க்கல, ஸ்லோ மோஷனில் பார்க்கலையும் நல்லா தான் இருக்குது. எப்படி எல்லோரும் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி விட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்கங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், மாமாலாம் கண்ணாடியெல்லாம் போட்டு அப்படியே அசத்திட்டாங்க. இதுக்கு வந்து அந்த பாஷா படத்தில் அது என்ன படம், படையப்பா படத்தில் ரஜினி கண்ணாடி போடுற அந்த மியூசிக்கை வைக்கலாம் ஆசை தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி காப்பிரைட்ஸ் அதனால் வைக்க முடியாது. அப்படியே நல்லா ஜாலியாக தாங்க போய்கிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், எல்லாருமே அப்படியே குழந்தைங்க மாதிரி மாறிட்டோம். அந்த மாதிரி ஆக்சுவலாக இதை வந்து மற்றவங்க பண்ணல வீடியோவில் பார்த்தோன்னா இன்னும் ஓவராக தான் சீன் போடுறாங்க எல்லோரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. நானே நிறைய வீடியோஸில் பார்த்துட்டு இப்படிலாம் நினச்சிருக்கேன். ஆனால் உண்மையிலே அந்த இடத்துல இருந்தால் தாங்க தெரியுது நம்ம மைண்டு உண்மையிலே அந்த அளவுக்கு மாறிடுது. நம்ம உண்மையிலே என்ன சொல்ல ஒரு குழந்தை பருவத்துக்கே கொண்டு போயிடுது அங்கே இருக்கிற அந்த சிச்சுவேஷன். பாருங்களேன், ஒருத்தங்களை தள்ளி விடணுன்னா நம்ம எத்தனை பேர் காத்திருக்கோம். உண்மையிலே வந்து இந்த ரெசார்ட் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக தாங்க இருந்துச்சு. அதாவது அதில் இருந்த ரூம் எல்லாமே புக்கிங் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து நம்ம வந்து அடுத்த ஃபேமிலியை வீடியோ எடுக்கக்கூடாது இல்லையா, அதனால் நான் எடுக்கலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் ஸ்விம்மிங் பூலில் நமக்கே காண மாட்டேங்க. அப்புறம் இங்கேருந்து அவங்கள உள்ள விட நம்மளை தான் ஃபுல்லாக பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பாதி அவங்க ஜாஸ்தி வரல. எல்லாம் அங்கங்கே கிடச்சி சின்ன கேப்பில் தான் நின்று குளிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் என்ன ஆட்டம், ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆமாங்க, சாப்பாடு செஞ்சு தர்றதுக்கு ஆள் இருந்தால் நம்ம ஏன் ஆட மாட்டோம்? எல்லாம் ஆடுவோம், இதுவும் ஆடுவோம், இதுக்கு மேலேயும் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து முந்தின நாள் டே 1 எடுத்த வீடியோஸ் இதெல்லாம். ஆனால் அதில் இது வந்து கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆகிட்டு, அதனால் சரி ஸ்விம்மிங் பூலோட இதில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தாச்சு. பாருங்களேன், இவங்கள எவ்வளோ சீக்கிரமாக குளிச்சுட்டு கரையேறிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆளை பாருங்களேன், ஆள் லீனாக இருக்கிறதுனால இவங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் உண்மையிலே க்யூட்டாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அவங்க சைஸுக்கு தக்கன ஒரு சைக்கிளையும் எடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க. பாருங்களேன், நம்மளும் இவங்களாம் பாதியாவது வரும், பார்ப்போம் எந்த அளவுக்கு நமக்கு பலன் கொடுக்குன்னு பார்ப்போம், முயற்சி அப்படின்னு ஒரு இது என்னமோ சொல்லுவோமே, ரெவால்வேஷன் எடுத்துருக்கோங்க. இதெல்லாம் வந்து முந்தின நாள் தான், ஃபஸ்ட்டு நாள். ஆமாம், ஃபஸ்ட்டு நாள் அங்கே இருந்த அந்த இதில்
போட்ட ஆட்டங்கள். அவ்வளோதாங்க. அப்படியே வந்தீங்கன்னா மத்தியான சாப்பாடுக்கு அழைப்பு வந்துடுச்சு. வாங்க நமக்காக மதியம் என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வழக்கம் போல் கேரட் சாலட், சப்பாத்தி, அதுக்கப்புறம் இது என்னமோ ஒரு தண்ணி குழம்பு வச்சுருந்தாங்க. அப்புறம் சிக்கன், டால், கீர், முட்டைக்கோஸ் கூட்டு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது இன்னது சிக்கன் தானே, எப்படி இருக்குது இது டாலுங்க. இங்கே வந்து மகாராஷ்டிரன் வந்து டெய்லி டால் வைப்பாங்க. டால்னால் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பருப்பு குழம்பு, பருப்பு மட்டும் போடுறது, காய்கறியோ புளியோ எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, வெள்ளைப்பூடு, அவ்வளோதான். இது பாருங்களேன், முட்டைக்கோஸ் என்னமோ பண்ணி கிழக்குன்னு ஒரு கூட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் பன்னீர். ஆனால் பன்னீர் வந்து உண்மையிலே இவங்கள மாதிரி வைக்க முடியலங்க. மகாராஷ்டிரன் வந்து நார்மலாகவே நம்ம சாதாரணமாக அவியல் பொரியல் கூட்டு வைக்கிற மாதிரி பன்னீர் அவங்க அடிக்கடி வைப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் கீர், நம்ம ஊரில் பாயாசம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கே கீர். வழக்கம் போல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. ரவுண்டு கட்டி ஒரு பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. உண்மையிலே சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் நாள் கொடுத்துருந்தாங்களே ஒரு அரிசி மாவு சப்பாத்தி, அதை விட இந்த வழக்கம் போல் அவங்களோட கோதுமை சப்பாத்தி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் நமக்கு தேவையான சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். டால், 2 சப்பாத்தி, பாயாசம், அது ஆக்சுவலாக கீர்னு சொல்லணும், நம்ம பாயாசம்னே சொல்லுவோம். பாயாசம், பன்னீர், முட்டைக்கோஸ் கூட்டா பொரியலான்னு தெரில, ரெண்டு கட்டாலும் இருந்துச்சு. இதை எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதுதான் நமக்காக அவங்க இன்றைக்கி செஞ்சு வச்சுருக்க சாப்பாடு. பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, எண்ட் ஆஃப் த பிக்னிக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஏன்னா மதிய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து லேடிஸ் யாருமே நாங்கள் தண்ணிக்குள்ளே போகல. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஜென்ட்ஸ் வந்து அவ்வளோ பேரும் குளிச்சிட்டு இருந்தாங்க. பிரதர் இன்லாஸ் எல்லாமே குளிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து அவ்வளோவா அதிகமாக போகலை. யாருக்குன்னே இது சாப்பிடவே 2:30-3 மணி ஆயிடுச்சா. நமக்கு வந்து வெக்கேட் டைம் வந்து 4-5 மணி வாக்கில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நம்மளோட அங்கங்கே களைச்சி போட்டிருந்த அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணதுக்கே நமக்கு நேரம் வந்து சரியாக இருந்துச்சு. பாருங்களேன் எப்படி இந்த ரூமு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் எல்லா திங்ஸையும் அப்படியே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே போகிற நேரத்துலேயே அந்த ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா காஃபி கொடுத்தாங்க. சூடாக நல்லா ஒரு காஃபி, டீ கொடுத்துருந்தாங்க. என்னை வரையில் அப்படி ஒரு டீ கொடுத்து ரிசீவ் பண்ணாங்க. போகிற நேரத்தில் போங்கடா போய் குடிச்சிட்டு போய் தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு காஃபியை போட்டு கொடுத்துட்டாங்க. பரவாயில்லாமல் இருந்துச்சு. அதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் கிடையாது. காஃபி கொடுத்ததே பெரிய விஷயம். சாப்பாட்லேயும் சரி காஃபிலையும் சரி நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு பின்னாடி வர்றதுனால எல்லாமே லாஸ்ட்டில் தான் கிடச்சிது. பரவாயில்ல, எதுவோ இருந்துச்சுல, இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு இருந்துச்சு. கரெக்டாக தான் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நல்லா இந்த மழைக்கு எதமாக சூடாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு நம்ம அப்படியே ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிடலாம். அப்புறம் இந்த லாஸ்ட் அந்த எண்டில் வந்து எல்லோரும் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சரி லாஸ்ட் ஒரு ரவுண்டாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட மைண்ட் ரெசார்ட்டுக்கு ஒரு பாய் சொல்லிடலாமா? மைண்ட் ரெசார்ட். லாஸ்ட் வந்து பஸ்ஸில் எல்லோரும் ஏரியாச்சு. வழக்கம் போல் அவங்கவுங்க இடத்துக்கு வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டோம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் பாதியில் சொன்ன மாதிரி தான் நம்மளோட மைண்டில் எல்லா நாட்களையும் மைண்டில் வச்சுக்க முடியாது. நம்மளோட வாழ்க்கையில் வர்ற எல்லா நாட்களையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. ஆனால் ஒரு சில நாளை மட்டும் கண்டிப்பாக மறக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு நாளாக தான் இந்த 2 நாளுமே இருந்துச்சு. கண்டிப்பாக எனக்கு மட்டும் இல்லை, இதில் வந்திருக்க எல்லாருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மறக்க முடியாத அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் இன்னுமே ரொம்ப சந்தோஷம். வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோ பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பின்னாடி வந்து சில மிஸ்ஸிங் வீடியோஸ் சேர்த்துருப்பேன். டைம் இருந்தால் பாருங்கள். பாய்.